ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரூமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே ஸ்ருதி வந்துட்டு வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கடை ஓப்பனிங்காக செலிப்ரிட்டியை கூப்பிடலான்னு பார்த்தா அவங்க 25 lakhs கேட்குறாங்க. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே போவேன், அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் வீட்டில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அப்போது செலிப்ரிட்டியை தான் கூப்பிடணுமா கடை ஓப்பனிங்க்கு, நல்லா சாப்பாடு இருந்தாவே போதும் அப்படின்னு ரவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் தேவை தான், அதுக்காக செலிப்ரிட்டியை கூப்பிட்டா நிறைய கஸ்டமர்ஸ் கடைக்கு வருவாங்க அப்படின்றது பழங்குறல எல்லாம் சரிதான். ஆனால் நீ ரவி சொல்கிறதையும் யோசிச்சு பார்க்கணும்ல, நல்ல சாப்பாடு இருந்தால் போதும், யார் வேணாலும் வருவாங்க. நீ செலிப்ரிட்டியை கூப்பிடணும் அப்படின்னா 25 lakhs ஆகும் அப்படின்னு சொல்கிற. அவ்வளோ பணத்துக்கு நீ எங்கே போவ வச்சிட்ருக்கே அப்படின்னு. முத்தோ, நான் அவ்வளோ பணம் அப்படின்னு உடனே ஷாக் ஆகி அமைதியாக வந்துட்டேன். நான் டப்பிங் கொடுக்குறேன் அவங்களுக்கு, அவங்களவே கூப்பிடலாம் அப்படின்னு போனால் அவங்க என்கிட்ட எனக்கு ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படின்னா கூட ஓகே தான். ஆனால் ஃப்ரீயாக பண்ணுவேன், ஆனால் எல்லோரும் அதே மாதிரி எதிர்பார்ப்பாங்கல்ல, அதுக்காக தான் பணம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்ட உடனே நான் அமைதியாக வாய் மூடிட்டு வந்துட்டேன். நான் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கவும் ஸ்ருதி வந்துட்டு சரி எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, யாராச்சும் உனக்கு தெரிஞ்சவங்களே கெஸ்ட்டவே கூப்பிட்டு கடை ஓப்பனிங் வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஸ்ருதி வந்து டக்குன்னு அதுவும் சரி தான், எதுக்கு தேவையில்லாமல் வீண் செலவு, சாப்பாடு நல்லா இருந்தால் போதும், பேசாமல் மீனாவை கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துக்கிட்ட சொல்லவும், மீனாவையா, மீனா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன கடை ஓப்பனிங்க்கு தான். மீனா வந்து பூ டெக்கரேஷன் ஆர்டர்லாம் செய்கிறாங்க. மீனாவுக்கும் தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ மீனா ஓப்பன் பண்ணால் ஸோ அதுவும் கொஞ்சம் நம்ம கடைக்கு பெருமையாக இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே இங்கே ரோகிணி இருந்துக்கிட்டு மீனாவையும் முத்துவும் எப்படா சாக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய டேமேஜ் பண்ணலாம் இமேஜ் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கரெக்டாக ஸ்ருதி வந்து மீனா அப்படின்னு சொன்ன உடனே ஏன் வீட்டில் ஆண்டி இருக்காங்கல்ல, ஆண்டி கூட தான் டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க, இப்போ யோகா கிளாஸ் நடத்துகிறாங்க. ஆண்டியை கூட்டிகிட்டு போகலாம்ல, ஆண்டியும் நிறைய பேருக்கு தெரியும்ல, ஆண்டி வந்தால் கடை ஓப்பன் பண்ணால் நிறைய பேருக்கு ஆண்டி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து சொல்லுவோம். பாருங்கள், எங்களோட விஷயத்த எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், என்னுடைய ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, யாரை கூப்பிட்டுட்டு போகணும் கூப்பிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், ஆன்ட்டியை கூப்பிட்றதுல எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் மீனா எனக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, மீனாவை கூப்பிட்டுட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நான் யோசித்தேன், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மீனா இருந்துக்கிட்டு அவங்க அத்தையை பார்க்குறாங்க. இங்கே பாரு ஸ்ருதி, அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாமல் சொன்னாங்களோ, ஆனால் அவங்க சொன்னது ரைட்டு தான், வீட்டில் பெரியவங்க இருக்க போது நான் எப்படி வந்து கடை ஓப்பன் பண்ண முடியும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவங்க சொல்கிற மாதிரி அத்தையும் வந்து டான்ஸ் கிளாஸ் வச்சு நடத்திட்டு இருந்தாங்க, இப்போ யோகா கிளாஸ் வச்சு நடத்துகிறாங்க, அத்தையும் நிறைய பேருக்கு தெரியும், நீங்கள் அத்தையவே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவும் சொல்லிடுறாங்க. என்ன மீனா, ரோகிணி சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் சொல்கிறீங்களா, நான் உங்களை தானே இன்வைட் பண்ணேன், நீங்கள் வந்து என் கடையை ஓப்பன் பண்ணி வைக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லைங்க, புரிஞ்சுக்கோங்க ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லவும், மொத்தமே யோசிச்சு பார்த்துட்டு இங்கே பார் பழங்கரில் மீனா சொல்கிறது கரெக்ட் தான், வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது மீனா எதுக்கு, நாங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம், எதுக்கு தேவையில்லாமல் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சொல்லவும், ஏங்க அப்படி யாரும் எனக்கு கரிசனம் கொடுக்க தேவையில்லைங்க, இங்கே பாருமா ஸ்ருதி, யாரை கூட்டிகிட்டு போகணும் கூப்பிடக்கூடாதுன்னு உன்னுடைய விருப்பம், ஏன் நான் உன்னோட ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவன் விஜயா சொல்லவும், இல்லை ஆண்டி, சரி ஓகே ஆண்டி, நீங்களே வந்து ஓப்பன் பண்ணுங்க, நம்ம எல்லாரும் போகிறோம், கடை ஓப்பனிங் வச்சுருக்கு, எல்லாரும் கண்டிப்பாக சீக்கிரம் கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரவி நீ கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதி, இங்கே பாரு, எனக்கு ரெஸ்டாரண்ட்டில் வேலை இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும், நான் அதெல்லாம் விட்டுட்டு எப்படி வர முடியும் அப்படின்னு, என்னங்க உங்களுக்காக தானே ஸ்ருதி வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கா, நீங்களே போகலன்னா எப்படி அப்படின்னு, பாருங்கள் நீங்கள் எல்லாரும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, அவள் ஓப்பன் பண்ணுற ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போக மாட்டேன்னு ஆல்ரெடி ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், அவள் தான் யார் பேச்சையும் கேட்காம ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்கள் எல்லாரும் இப்போ என்னை எப்படி வற்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவி வந்து சொல்லிகிட்டு இருக்கவும், இங்கே பாருங்கள், நீங்கள் யாரும் ரவிக்கிட்ட கோவப்பட வேணாம், அவன் வந்தாலே மறுநாளே என்னோடய ரெஸ்டாரண்ட் நடக்கும், நான் அவனுக்காக தான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறான், ஆனால் கொஞ்ச நாளில் புரிஞ்சுக்கிட்டு அவனே வந்துடுவான், நீங்கள் யாரும் அவனை கம்பல் பண்ண வேணாம், அவனை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும், அவன் இங்கே பாருடா, நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நீ அன்றைக்கி ஒரு நாள் லீவு கூட போட்டுக்கோ, கடை ஓப்பனிங்க்கு நீ வரணும், ஓப்பனிங் கூட நீ வரலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி வந்து சண்டை போடுவோம். விஜயாவுமே இருந்துக்கிட்டு இங்கே பாருடா, ஸ்ருதி தான் கூப்பிடுறாள், அவன் உனக்காக தானே அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்காக நீ போகலைன்னா எப்படி அப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சொல்லிடுறாங்க. ஸோ எல்லோரும் ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்காக போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் கிளம்பி போனதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துடுறாங்க.
ஸோ அப்போ மீனா சீதா சொன்ன விஷயங்களை முத்துக்கிட்ட பேசலாம் அப்படின்னு யோசனை பண்ணி வராங்க. ஸோ அப்போ முத்து ஒரு யோசனையாக இருக்காங்க. என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனா வந்து கேட்கவும், இல்லை இங்கே ஒரு கண்ணாவே இருக்காங்க இந்த வீட்டில் நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து சொல்லவும், யாரங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அந்த பார்லர் அம்மாவை தான் பார்த்தியா, ஸ்ருதி வந்து கடை ஓப்பனிக்கு உன்னை கூப்பிட்ட உடனே அப்படி எப்படி பிளேட்டை மாற்றி போட்டு அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக உன்னையும் கோத்து விட்ட மாதிரி ஆச்சு, அவங்களும் நல்ல பேர் வாங்கின மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆன்ட்டியை கூப்பிடக்கூடாது அப்படின்னு எப்படி போட்டு வச்சுச்சு பார்த்தியா அந்த பார்லர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து முத்து சொல்லிட்டு இருக்கோம். ஏங்க அவங்கள விடுங்க, அவங்கள பற்றி தான் நமக்கு தெரியாதா, அவங்க சொன்னாங்கன்றதுக்காக நம்ம போயிட்டோமா, இல்லை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மீனா சொல்லவும், நான் உங்ககிட்ட வேற ஒரு விஷயம் பேசணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. என்ன மீனா சொல்லு அப்படின்னு. இல்லைங்க இன்னைக்கு கிருஷ்ண விட்டுட்டு நீங்கள் சவாரி இருக்குன்னு போயிட்டீங்க, நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா அப்போது நம்ம வந்துட்டு சீதாவை பார்த்தேன். சீதா வந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னால், நம்ம கிருஷோடைய மனசில் என்ன குழப்பம் நிறைய இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போகலாம் அப்படின்னு சீதா ஒரு விஷயம் சொன்னால், எனக்கும் சீதா சொன்னது சரின்னு படுதுங்க. நம்ம சீதாவுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாமா, சீதா ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு இங்கே மீனா சொன்ன உடனே, சரி போயிட்டு வந்துடலாம், கிருஷோட மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குது, நீ சொன்ன மாதிரி அது எல்லாமே டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, கிருஷோடைய லைஃபுக்கு தான் அது நல்லதாக இருக்கும், நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் செல்லவும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இங்கே நம்ம ரோகிணி வந்துட்டு ஒட்டு கேட்டுடுறாங்க. ஸோ ஒட்டு கேட்டுட்டு இவங்களுமே ஆல்ரெடி வந்துட்டு உடனே ஃபோன் பண்ணி அவங்க சீதா கிட்ட வந்து டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு காரணமே இல்லாமல் இவங்க எப்படியும் அங்கே போவாங்க, நம்ம போனால் சந்தேகம் வரும் அப்படின்னு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட் மகேஸ்வரியோட போகிறாங்க, ஸோ டவுட் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் மறுநாள் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இந்த மாதிரி கிருஷ்ண வந்துட்டு கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்தவும் அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்டு இருக்கவும், நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க. அதில் எதுவும் பிரச்சனை வராதுன்னு சரி, கிருஷோட லைஃப்காக அவனுடைய நல்லதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு முத்துவோடைய அப்பா சொல்லிடுறாங்க. சரிப்பா நாங்கள் அப்போ போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஏங்க எந்த வில்லங்கத்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராமல் இருந்தால் அது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயம் வந்து சொல்லவும், யாரும் அதை நினச்சி பயப்பட வேணான்னு சொல்லுங்கப்பா, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து மீனாவும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அவங்க கிளம்பி நேராக வந்துட்டு கிருஷ்ணை கூட்டிகிட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய ஸ்கூலில் போயிட்டு கிருஷ்ணை வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு இங்கே அவங்க ஃப்ரெண்ட் மகேஸ்வரிக்கு ரோகிணி வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு முத்துவும் மீனாவும் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்திருக்காங்க. என்னடி முத்துவும் மீனாவும் கிருஷ்ண சொன்ன மாதிரியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, கிருஷ்ணக்கிட்ட டாக்டர் கிட்ட கிருஷ்ண கூட்டிகிட்டு போனால் கிருஷ்ண எல்லாத்தையும் சொல்லிடுவானே, என்ன பண்ணுறது, நீ நல்லா மாட்டிப்பிய அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு அதை தடுக்கிறதுக்காக தான் நாம் இப்போ இங்கே வந்திருக்கோம், நீ தேவையில்லாமல் பேசி நீ பயப்படுறது இல்லாமல் என்னையும் பயப்பட வச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு மகேஸ்வர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ரோகிணி இருந்துக்கிட்டு. ஸோ இப்போ கிருஷ்ண வந்து ஓடி வராங்க. அப்போ இவங்க 2 பேரும் போய் மறைச்சிக்கிறாங்க. ஸோ மேலே போயிட்டு சீதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோங்க்கா, நீங்கள் கிருஷ்ணை பற்றி வீட்டில் டாக்டர்கிட்ட முதல்ல கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடுங்க, அதுக்கப்புறமா கிருஷ்ண வந்து டாக்டர் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சீதா பேசிகிட்டு இருக்கவும் ரோகிணியும் அப்போ தான் மேலே வராங்க. இவங்க எங்கே அப்படின்னும் போது அவங்க ஆல்ரெடி என்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க, டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது எதுக்காக நீங்கள் டாக்டரை பார்க்க வந்திருக்கீங்க, உங்கள் உடம்புக்கு என்னாச்சு அப்படின்னு மீனா கேட்கவும், எனக்கு ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்ட் மகேஸ்வரிக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா, அப்படியா, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே டாக்டரை முதல்ல பார்த்துட்டு வந்துடுறாங்க. பார்த்துட்டு வந்துட்டு கிருஷ்ண வந்துட்டு மீனா வந்து சொல்லி அனுப்புகிறாங்க, டாக்டர் என்ன கேட்டாலும் மறைக்காமல் உண்மையை சொல்லணும் சரியா கிருஷ், எதுக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடியே டாக்டர்கிட்ட போய் மீனாவும் முத்துவும் போயிட்டு வரேன். அந்த கேப்பில் இங்கே ரோகிணி வந்துட்டு கிருஷ் கிட்ட பேசியிருக்காங்க. கிருஷ் இங்கே பாரு, உள்ள அம்மாவை பற்றி என்ன கேட்டாலும் நீ சொல்லவே கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிருஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணுமே சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிருஷ் உள்ளே போன உடனே டாக்டர் விசாரிக்கிறாங்க. கிருஷ் வந்து எல்லா உண்மைகளும் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மொத்த டீட்டெயிலுமே கிருஷ் வந்து சொல்லிடுறாங்க. டாக்டருமே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ கிருஷ் வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ கிருஷ்ணுமே வந்துட்டு அம்மா நம்மளை விட்டு போயிடுவோம் அடிக்கடிக்க மிரட்டிகிட்டு இருக்காங்க, நாமளும் எங்கேயாச்சும் போயிடுவோம் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லியிருக்கோம், அதனால் அம்மா கண்டிப்பாக நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, இதுக்கு மேலே தெரியட்டும், தெரிஞ்சாதான் அம்மா நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நான் அவங்களுடைய பையன் அப்படின்னு தெரிஞ்சாதானே முத்துவங்களும் மீனாண்டி கூட நம்மளை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அம்மா தான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்றாங்க, ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சால் முத்துவங்கள் ஆண்டியாச்சும் நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்களே அப்படின்னு கிருஷிக்கு ஒரு குட்டி யோசனை வருது. அதை வச்சு எல்லா உண்மையும் கிருஷ் வந்து சொல்லிடுறான்.
ஸோ இன்னொரு பக்கம் எங்கள் முத்துவும் மீனாவுமே வெளியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஆகுதுன்னு தெரியலையேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கிறிஷ் கரெக்டாக தான் பதில் சொல்லுவான், நீங்கள் பயப்படாமல் இருங்க, கிறிஷ்க்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா பேசிகிட்டு இருக்கவும். ஸோ அப்போ தான் வந்துட்டு இங்கே வந்துட்டு முத்துக்கு ஒரு யோசனை வருது. ஆமாம் மீனா, இந்த பார்லர் அம்மா என்ன திடீர்னு இங்கே அவங்களோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கு, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. நம்ம எங்கெங்கே போகிறோமோ அங்கெல்லாம் இந்த பார்லர் அம்மா வருது. கிறிஷ் விஷயத்தில் ஏதோ சரியான மர்மம் இருந்துக்கிட்டே இருக்குது. கிறிஷை பற்றி நம்ம ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலே அதில் ரோகிணி வந்துட்டு சம்மந்தப்பட்டு நிற்கிறாங்க. ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு முத்துக்கு டவுட் வந்துடுது. என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாம் மீனா, நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரோம் அப்படின்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க எதாச்சியாக வந்ததை தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என்னமோ இது எதாச்சியாக நடந்த மாதிரியே தெரியல. நம்ம பேசுகிறத அவங்க என்னமோ ஒட்டு கேட்டுட்டு ஏதோ வந்து பிளான் பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க. அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் மீனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்துக்கு ஆல்ரெடி டவுட் வந்துடுது. ஸோ மீனா கிட்டேயும் சொல்கிறாங்க. மீனாமே, ஆமாங்க எனக்கும் டவுட்டாக இருக்குது. கிருஷா யார் கூடயோ ஸ்கூலில் இருந்து காணாமல் போனப்போ கிறிஷ் யார் கூட வண்டியில் போகிறதா ரோகிணி ஃபோன் பண்ணி நம்மக்கிட்ட விசாரித்தாங்க. எனக்கு என்னமோ கிறிஷ் காணாமல் போன விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்மக்கிட்ட கிறிஷ் வந்திருப்பானோ அப்படின்னு சந்தேகத்தில் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான் போல இருக்குது. நம்ம கிறிஷ் அப்போ நம்மக்கிட்ட கண்ணில் படலை, அதனால இல்லைன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் தான் கிறிஷ் நம்மளுடைய காரில் இருக்கிற விஷயம் நமக்கே தெரிஞ்சு வந்துச்சு. ஸோ வீட்டுக்கு போன உடனே இந்த மாதிரி அவங்களுடைய மகேஸ்வரி கிட்ட கிறிஷோடைய அம்மா கல்யாணி வந்துட்டு பேசினதா சொல்லி இங்கே நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்த்தா எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறதும் இதுவும் மேட்ச் ஆகுது போல இருக்குது. சந்தேகமாக தான் அங்கே இருக்குது. என்னென்னு கண்டுபிடிக்கணும், ரோகிணி மேலே ஒரு கண் வைக்கணும் அப்படின்னு மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு கூடிய சீக்கிரத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். கிருஷ்ணோடைய அம்மா யார் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறேன். இந்த பார்லர் அம்மா நம்மக்கிட்ட இருந்து ஏதோ பெரிய விஷயத்த மறைக்குது, அதுவும் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு முத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இங்கே வந்துட்டு ரவி வந்து ஹோட்டலுக்கு போன உடனே இங்கே நீத்துக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ருதி ஓப்பனிங் வச்சுருக்காங்க, அதுக்காக நீங்கள் வரணும்னு உன்னை இன்வைட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, நீங்கள் கண்டிப்பாக வரணும், ஸ்ருதி வந்து ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்காக கூப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ரவி வந்துட்டு நீத்துக்கிட்ட. ஸோ சரி அப்படின்னு நீத்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ரவி அங்கேருந்து போனதுக்கப்புறமா நீத்துக்கு ஒரு வந்து யோசனை தோணுது. ஸோ ஸ்ருதி வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரவியால் இங்கேருந்து போகாமல் இருக்க முடியாது. ஸ்ருதி எப்படியாச்சும் ரவியை வந்து இங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுடைய அம்மாவும் ஆல்ரெடி நம்ம ஹோட்டலுக்கு ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படியாச்சும் ரவியை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ரவி இல்லைன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டே நடக்காது. நம்ம என்ன தான் இது நம்மளால் முழுக்க முழுக்க நடக்குது அப்படின்னு நாம் நினச்சாலும் ஸோ ரவி மாதிரி ஒரு குக் இல்லாமல் இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி நடக்கும், இதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும்ல. இப்போ என்ன பண்ணுறது, ஸ்ருதி கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ள பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு யோசிச்சு ரவி போனாலையும் போயிடுவார் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை கெடுக்க ஏதாச்சும் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீத்து வந்து ஒரு பிளானோடு வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ண விடக்கூடாது, அந்த ஆரம்பத்திலே ஏதாச்சும் அபசோகனை மாதிரி பண்ணிட்டா ஓப்பன் பண்ண மாட்டாங்க, பெரிய பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு நீத்து ஒரு பிளான் பண்ணி இங்கே வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டை கெடுக்கிறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரவுண்டிங்கில் ஆளை அனுப்பி இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு முன்னாடியே வந்துட்டு ஹோட்டலில் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை அடித்து நொறுக்க சொல்லி ரவுண்டிங்கில் அனுப்பியிருக்காங்க நீத்தோ. ஸோ அவங்களும் அது எல்லாமே போயிட்டு அடித்து நொறுக்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த விஷயம் மறுநாள் காலையில் ஸ்ருதிக்கு வந்து தெரிய வருது. தெரிஞ்ச உடனே எல்லாரும் பயங்கர ஷாக்காகி எழுக ஆரம்பிச்சிடுறாங்க. யாரோடைய வேலையாக இருக்கும், நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு யாரோ பிளான் பண்ணி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்லிக்கிட்டு பயங்கரமாக அழுகிறாங்க. ஸ்ருதியோட அப்பா அம்மாவிலேருந்து எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணி இங்கே முத்துவோட வீட்டில் இருக்காங்க. முத்து மீனாவை கூட யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது யார் பண்ணாங்க அப்படின்னு கூட சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஸ்ருதி வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறாங்களா, நீத்து தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.